கிறிஸ்துவுக்கு என்ன அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தாவீது சொல்கிறான். அப்போ ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்துறதே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு அவர் சொல்கிறார். தேவ பிள்ளையை நீ அவர் சமூகத்துல காத்திருக்கணும். அவருக்கு சமூகத்துல காத்திருந்தா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. சங்கீதம் 27:13 சொல்லுகிறது, திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீ காத்திருக்கணும். சில வேளையில காத்திருக்கணும். வேத வசனம் சொல்லுகிற அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்க பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் குறிப்பிட்ட நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் காத்திருந்து குறிப்பிட்ட நாளில மேல் வீட்டுல இறம்பொழுதுதான் தேவன் வல்லமையும் கிருபைகளையும் விட்டுகிறார். தேவ பிள்ளைகளை காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளை அநேகர் காத்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. வேதத்துல பாக்குறோம், சவுல சாமுவேலுக்கு குறிப்பிட்ட நாள் காத்திருன்னு சொன்ன உடனே ஜனங்கள் பெயர்வான்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், அவன் சுயமாக என்ன பண்ணி இறங்கி காத்திருக்கிற மனம் இல்லாமல் போயிடுறான். அநேகர் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க தேவ பிள்ளைகளே. ஆனா ஒருத்தர் பணம் தராரு அப்படின்னா விடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில வீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக பலவிதமான காத்திருப்பாங்க. ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக, அருமையான ஒரு காலேஜில் ஸ்கூல்லயோ அட்மிஷனுக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருப்பாங்க. ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆராதனையில 2 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பாஸ்டர் இவ்வளவு இருக்கிறார், என்ன இந்த ஐயர் இப்படி இழுக்கிறார், என்ன இந்த ஊழியக்காரர் இவ்வளவு நேரம் இழுக்கிறார் என்று சொல்லி முறுமுறு காத்திருவாங்க. தேவ பிள்ளைகளே, முறுமுறுக்கிறது தேவன் கேட்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு நீ அவர் காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்தெந்த காரியத்துல நீ காத்திருக்க வேண்டுமோ, என்னென்ன விஷயத்துக்காக நீ காத்திருக்க வேண்டுமோ அவர் சமூகத்துல காத்திரு. உலக மனுஷன் பாதத்துல போய் காத்திருக்காத, அதிகாரிகளை பார்க்கும்படியாக காத்திருக்காத, தலைவர்களை பார்க்கும்படியே காத்திருக்காத. நீ முதல்ல தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவ பிள்ளைகளை நீ எந்த இடத்துல காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, சொல்லுங்க, நான் பசுக்காக காத்திருக்கேன், இன்னும் இதாகல. தேவ பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்துல அதிகாலையில நீ காத்திருப்பாயானால் தேவன் சரியான நேரத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பா. நீ மற்றவிடத்துல உலகத்துல நீ காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை தேவ பிள்ளைகளே. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உண்மையே சொல்லிக்கிறேன், உம்முடைய சமூகத்துல என்ன பண்ணி இருக்கிறேன், காத்திருக்கிறேன், உண்மையே நோக்கி காத்திருக்கிறேன். அவரை நோக்கி தான் காத்திருக்கணும். நான் வெட்கப்பட்டுவேன். தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சகோதரனே, சகோதரியே, நீ யாராயிருந்தாலும் சரி, இவ்வளவு நாள் நீ காத்திருந்து தேவ பிள்ளைகள் உன் இருதயம் சோர்ந்து போயிட்டாயங்க. இன்னைக்கு தேவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருக்கு காத்திருந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லப்படுகிறது. மோசே 40 நாள் காத்திருந்தான், இரவும் பகலும். அதுக்கப்புறம் தான் கட்டளை கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, 6 நாளுக்கு அப்புறம் தான் தேவன் அவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, நான் ஒரு நாள் காத்திருக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுகிறான். அவன் 40 நாள் காத்திருந்த பொழுது தேவன் ஜனங்களுக்கு வேண்டிய கட்டளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார். அதே போல நீ தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நீ வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய போறா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் அற்புதம் செய்ய போறா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்லா ஆண்டவரையே சோத்திரம், நான் உண்மையே அப்பா உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி இன்னைக்கு என அனுகூலமாக ஒரு அடையாளங்களை அற்புதங்களை செய்ய போறதுக்காக சோத்திரம். நீ அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, பல நாட்களை காத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நன்மைகளை செய்ய, ஒரு அதிசயங்களை செய்ய போறதுக்காக நான் வெட்கப்பட்டு போகப்படாது. உலகத்துக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால, மற்ற ஜனங்களுக்கு முன்னால வெட்கப்பட்டு போகாதபடி நீர் அனுகூலமாக அதிசயங்களை செய்ய போறதுக்காக சோதரப்பா. கோடி சோதரனப்பா. ஆண்டவரே, அப்படி செய்யறதுக்காக சோதரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து கிருபையாலே இறங்கும், வழிநடத்தும், ஆசீர்வதி, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். God bless you. அவர் சமூகத்தில் காத்திருங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.